மாசறு காட்சி ஐயம் திரிவு இன்றி விகற்பமுன்னா ஆசர அறிவது ஆகும். அனுமானம் அவினாபாவம் பேசுறு ஏது கொண்டு மறைபொருள் பெறுவது ஆகும். காசரும் உரை இம்மானத்து அடங்கிடா பொருளை காட்டும். கடந்த பாடலில் அளவைகள் பல இருந்தாலும் அவையெல்லாம் காண்டல், கருதல், உரை என்ற 3 அளவைகளுக்குள் அடங்கும் என பாடினார். இந்த பாடலில் ஒவ்வொரு அளவைக்கும் தனித்தனியாக அந்த அளவைக்கு இலக்கணம் கூறுகின்றார். முதலில் காட்சி அளவைக்கு இலக்கணம் கூறுகின்றார். காட்சி அளவை அல்லது காண்டல் அளவை, இதை வடமொழியில் பிரத்யட்ச பிரமாணம் என சொல்வார்கள். பிரத்தி என்றால் பொருள், அச்சம் என்றால் கண். கண்ணை கொண்டு ஒரு பொருளை நேரிடையாக அறிவது காட்சி அளவை. கண்ணை கொண்டு அறிவது மட்டும் காட்சி அளவை அல்ல. ஐம்புலன்களால் கண், காது, மூக்கு, செவி, தொடு உணர்வு என்ற 5 புலன்களால் ஒரு பொருளை நேரிடையாக எந்த ஒரு இடைவெளியும் இன்றி நேரிடையாக கண்டு உணர்வது காட்சி அளவை. நாம் காற்றை பார்க்க முடியாது, அது நம்மேல் படுவதை வைத்து நாம் உணர்கிறோம் என்றால் அதுவும் காட்சி அளவையில்தான் அடங்கும். இப்படி ஐம்புலன்களால் ஒரு பொருளை நாம் நேரிடையாக கண்டு உணர்வது காட்சி அளவை. இந்த காட்சி அளவையில் 2 குற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு. அதாவது ஐயம் அல்லது திரிவு என்ற 2 குற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு. ஐயம் என்பது இதுவோ அதுவோ என சந்தேகமாக புரிந்து கொள்வது. திரிவு என்பது அந்த பொருளை தவறாக புரிந்து கொள்வது. இப்படி ஐயமாகவோ அல்லது திரிவாகவோ ஒரு பொருளை நாம் உணர்ந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம் மனம்தான். நம் மனம் ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது அந்த செயலில் முழுமையாக இருந்தால் அந்த பொருளை பற்றி நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும். நம் மனத்தில் பாதி அந்த செயலை செய்வதிலும் மீதி வேறொரு செயலிலும் இருந்தால் நாம் அந்த பொருளை சந்தேகமாகவோ அல்லது திரிவாகவோ தான் புரிந்து கொள்வோம். இப்போது இதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அல்லது கேட்கிறீர்கள் என வைத்துக்கொள்வோம். இதை நீங்கள் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது மனம் முழுவதுமாக இங்கு இருந்தால் கண்டிப்பாக அதில் சந்தேகமோ ஐயமோ நமக்கு ஏற்பட போவதில்லை. மாறாக நம் மனம் பாதி இங்கு இருந்தால் கண்டிப்பாக நாம் கேட்பதில் சந்தேகமும் ஐயமும் ஏற்படும். முழுவதுமாக மனம் இங்கே இல்லை என்றால் நான் பேசுவது கூட கேட்காது, நீங்கள் பார்ப்பது கூட இதை பார்ப்பது போல்தான் இருக்கும். ஆனால் உங்கள் சிந்தனை, மனம் எங்கே இருக்கிறதோ அந்த பொருளைத்தான் உங்கள் மனக்கண்ணால் பார்த்து கொண்டிருப்பீர்கள். பாதி இங்கு இருந்தால் ஐயம் திரிவாக ஏற்படும். இப்படி ஐயம் திரிவு இன்றி ஒரு காட்சியை காண வேண்டும். ஒரு பொருளை பற்றி அறியும் பொழுது அதனுடைய குணம், அதனுடைய தன்மை, அதனுடைய இயல்பை முழுவதுமாக நாம் அறிந்து கொண்டால்தான் அந்த பொருளை நாம் முழுவதுமாக நாம் அறிந்திருக்கிறோம் என பொருள். இல்லை என்றால் அது மாசறு காட்சி இல்லை, அது குற்றமுடைய காட்சிதான். அதைத்தான் சுவாமிகள் மாசறு காட்சி என்பது ஐயம் திரிவு இன்றி விகற்பமுன்னா, விகற்பம் என்றால் வேறுபாடுகளுடன் அந்த பொருளின் இயல்பு தன்மை ஆகியவற்றை உணர்ந்து அதை தெரிந்து கொள்வது, குற்றமில்லாமல் ஆசர அறிவது காட்சி அளவை. ஒரு காட்சி அளவைக்கு கண், காது, புறக்கருவிகள் நன்றாக இருந்தால் போதுமா என்றால் அவை மட்டும் போதாது, மனமும் ஒருமைப்பட்டு இருக்க வேண்டும். அந்த மனதை கொண்டு அறிவது நம்முடைய ஆன்மாவின் அறிவு ஆற்றல். அதை ஞானசக்தி அல்லது சிற்சக்தி என சொல்வார்கள். ஆன்மாவின் அறிவு சக்தி, ஞான சக்தி, சிற்சக்தியைத்தான் காண்டல் அளவை என்பார்கள். ஒரு பொருளை ஐயம் திரிபு இன்றி அந்த பொருளின் தன்மை, குணம், இயல்பு போன்ற வேறுபாடுகளோடு உணர்ந்து அறிவது காட்சி அளவை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் அறிந்து கொள்வதற்கு இந்த காட்சி அளவை மட்டும் போதுமா என்றால் அது மட்டும் போதாது, கருதல் அளவையும் தேவைதான். உதாரணமாக வாகனத்தில் செல்லும் பொழுது அந்த வாகனம் நகராமல் ஒரே இடத்தில் நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் ஏதோ விபத்து ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு மறியல் நடக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கலாம்.
இப்படி எத்தனையோ காரணங்கள் இருக்கும். இதை நாம் யூகித்து அறிகின்றோம் அல்லவா? அதுதான் கருதல் அளவை. அதாவது ஐம்புலன்களால் காண முடியாத பொருளை காணக்கூடிய ஒரு பொருளை கொண்டு கண்டு அறிவது கருதல் அளவை. இந்த உயிரை நாம் கண்ணால் காணவும் முடியாது, காதால் கேட்கவும் முடியாது, அல்லது அதை தொடவும் முடியாது, அல்லது அதை சுவைக்கவும் முடியாது. இப்படி 5 புலன்களால் ஏதோ ஒன்றாலும் இந்த உயிரை நாம் அறிய முடியாது. ஆனபோதும் இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை வைத்து இந்த உடம்பில் உயிர் இருக்கிறது என்பதை நாம் அறிகின்றோம் அல்லவா? அதுதான் கருதல் அளவை. கருதல் அளவை என்பது மறைந்திருக்கின்ற ஒரு பொருளை அதை விட்டு நீங்காத பொருளை கொண்டு அறிவது. நெருப்பும் புகையும் ஒன்றை விட்டு ஒன்று நீங்காது. நெருப்பு இருக்கிறது என்றால் அங்கே புகை அதை விட்டு நீங்காது. அந்த நீங்காத தன்மைக்கு அவினாபாகம் என சொல்வார்கள். அந்த புகையை வடமொழியில் ஏது என சொல்வார்கள். அதைத்தான் அனுமானம் அவினாபாவம் பேசுறும் ஏது கொண்டு மறைபொருள் பெறுவதாகும். அடுத்தது உரையளவை அல்லது ஆகமளவை அல்லது ஆப்த வாக்கியம் என சொல்வார்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் நான் கண்டுதான் அறிந்து கொள்வேன் அல்லது கருதிதான் தெரிந்து கொள்வேன் என சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள பல பொருட்களை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. இந்த உரையளவை என்பது இந்த காட்சிக்கு வராத பொருளையும் நம் கருத்திற்கு வராத பொருளையும் உணர்ந்த ஞானிகள் சொல்வதுதான் இந்த உரையளவை. பொதுவாக உரையளவையை சொல்லும் பொழுது சொர்க்கத்தை நாம் சென்று பார்க்க முடியாது, நரகத்தை பார்க்க முடியாது, அதை உரையளவையால் தான் ஏற்க வேண்டும் என சொல்வார்கள். சொர்க்கம் நரகம் என்பது எங்கோ இருக்கின்றது. ஆனால் இந்த பூமியிலே நாம் செல்ல முடியாத பல இடங்கள் இருக்கின்றன. இந்த பூமியில் பசிபிக் பெருங்கடலில் உள்ள அந்த டீப் சேலஞ்சர் என சொல்லக்கூடிய பகுதியை இதுவரை யாரும் சென்று காணவில்லை. ஆனால் அப்படி ஒரு பகுதி இருக்கின்றது என்பதை நாம் உரையளவையில் தான் தெரிந்து கொள்கின்றோம். அமேசான் காடுகளுக்கு உட்பகுதிக்குள்ளும் இன்று வரை மனிதர்களால் செல்ல முடியவில்லை. அந்தமான் தீவுகளில் உள்ள சில தீவுகளுக்குள் இன்றும் செல்ல முடியாமல் இருக்கின்றது. அதேபோல் அண்டார்டிகாவில் உள்ள வஸ்டோக் என்ற ஏரிக்குள்ளும் மனிதர்கள் இன்றும் செல்ல முடியவில்லை. இப்படி உலகிலே இந்த புவி பரப்பிலே பல பகுதிகளை நாம் உரையளவையில் தான் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். உரையளவை என்பது ஞானிகள் தம் மெய் ஞானத்தால் கண்டு நாம் நலம் பெற வேண்டும் என சொன்னது. இந்த உரை அளவையை நாம் ஏற்காமல் போனால் பல உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. உதாரணமாக இன்றைய நவீன கோள் ஆராய்ச்சியும் நமது ஜோதிட ஆராய்ச்சிக்கும் எவ்வளவு தொடர்பு என்பதை பார்த்தால், எவ்வளவு நுணுக்கமாக சொல்லியிருக்கின்றதோ அதைவிட மிகவும் நுணுக்கமாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டது நமது ஜோதிட ஆராய்ச்சி. சித்தாந்தம் படிப்பவர்களுக்கு ஜோதிடம் தேவையில்லை. ஆனால் உரையளவை எவ்வளவு முக்கியம் என்பதற்காக இதை சொல்கின்றேன். செவ்வாய் என்ற கோள் சிவப்பாக இருக்கின்றது. அதில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருப்பதால் அந்த கோள் சிவந்த நிறமாக இருக்கிறது என்று கடந்த ஒரு 16ஆம் நூற்றாண்டு அல்லது 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கண்டுபிடித்தார்கள். ஆனால் ஜோதிடத்தில் இந்த செவ்வாய் என்ற கோள் சிவப்பாகத்தான் இருக்கின்றது என சொல்லி அதற்கு சிவப்பு கலரும் கொடுத்து அதற்கு பெயர் அங்காஹரன் என சொன்னார்கள். அங்காஹரன் என்றால் சிவந்த தணல் போன்ற உருவமுடையவன், சிவந்த நிறமுடையவன் என பொருள். ஒரு கோளின் நிறத்தை மட்டுமல்ல, அது நகரும் வேகத்தை கூட கணக்கிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். நவீன கோள் ஆராய்ச்சியில் சனி என்ற கோள் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்கின்ற காலம் 29.54 வருடங்கள். அதாவது கிட்டத்தட்ட 30 வருடங்கள், 29 வருடங்கள், 5 மாதங்கள், 15 நாட்கள் என நவீன கோள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஆனால் இதைத்தான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சனி என்பது மந்த கிரகம், ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருடங்கள் இருக்கின்றது, அவை 12 ராசிகளை கடப்பதற்கு அது 30 வருடங்கள் எடுத்துக்கொள்கின்றன என்பதை
ஜோதிட சாஸ்திரம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கணக்கிட்டு சொல்லியிருக்கிறது என்றால் உரை அளவையின் பெருமையை என்ன சொல்வது? உரை அளவை மிக முக்கியமான ஒன்று. இந்த உரை அளவை என்பது யார் சொல்லியிருக்க வேண்டும்? எது உரை அளவை? உரை ஆகமம் எப்படி யார் செய்திருக்க வேண்டும் என்றால் வினை நீங்கியவர் செய்திருக்க வேண்டும். இயல்பாகவே வினையை நீங்கியவர், பாசத்தை நீங்கியவர் சிவபரம்பொருள்தான். அவர் செய்த வேதமும் ஆகமும் நம் உரையாக கொள்ளலாம். அவர் அருள் பெற்ற அருளாளர்கள் செய்வது உரையாக கொள்ளலாம். அதைத்தான் வள்ளுவரும் காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெட கெடும் நோய் என்றார் வள்ளுவர். இந்த மூன்று இல்லாதவர்கள், காமம் என்பது விருப்பு, ஆசை, வெகுளி என்பது வெறுப்பு, மயக்கம் என்பது அஞ்ஞானம். இந்த மூன்றும் இல்லாதவர்கள்தான் மெய்ஞானிகள், அருளாளர்கள். இறைவனின் அருளால் உணர்ந்து சொல்லப்பட்ட உரையே ஆகம உரை. அந்த உரை அளவை கொண்டே காட்சிக்கு வராத பொருளையும் கருத்திற்கு வராத பொருளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் என காசரு உரை இம்மானத்து அடங்கிடா பொருளை காட்டும் என பாடியிருக்கின்றார் ஆசிரியர். இந்த உலகத்து பொருட்களை எல்லாம் நாம் கண்டு உணர்வதற்கு பயன்படுவது காட்சி அளவை. காண முடியாத பொருளை அதனை விட்டு நீங்காத அவினாபாகமாகிய பொருளை கொண்டு கருதி அறிவது கருதல் அளவை. இந்த இரண்டிற்கும் அடங்காத பொருளை அறிந்து கொள்வது உரை அளவை. இனி அடுத்த பாடலில் இந்த அளவையின் இயல்பை இன்னும் விவரித்து கூறுகின்றார்.